அன்பு நண்பர்களே, மாணவ மாணவிகளே, ஆசிரியர் பெருமக்களே மற்றும் ஆராய்ச்சியாளர்களே, இந்த காணொளியிலே நான் பேசப்போவது ஐஏ ரிச்சர்ட்ஸ் என்பவர் எழுதிய மிகச்சிறந்த திறனாய்வு கட்டுரையான 4 kinds of meaning என்பதை பற்றித்தான். இந்த 4 kinds of meaning என்ற திறனாய்வு கட்டுரை மிகச் சிறப்பு வாய்ந்தது. அதை பற்றி நான் நிறைய உங்களுக்கு கூறவிருக்கின்றேன். இந்த ஐஏ ரிச்சர்ட்ஸின் 4 kinds of meanings என்ற திறனாய்வு கட்டுரை அவரின் மிகச்சிறந்த நூலான ப்ராக்டிக்கல் கிரிட்டிசிசம், அது 1929 எழுதப்பட்டது. ப்ராக்டிக்கல் கிரிட்டிசிசம், எ ஸ்டடி ஆஃப் லிட்டரரி ஜட்ஜ்மெண்ட் என்பது அதனுடைய முழு தலைப்பு. அது மிகச்சிறந்த ஒரு புகழ்வாய்ந்த நூல். இது தவிர அவர் நிறைய நூல்களை எழுதியிருக்கின்றார். பிரின்சிபிள்ஸ் ஆஃப் லிட்டரரி கிரிட்டிசிசம், இவரும் C.K. ஆக்டன் என்பவரும் சேர்ந்து எழுதிய த மீனிங் ஆஃப் மீனிங், சயின்ஸ் அண்ட் பொய்ட்ரி போன்ற நூல்களை எழுதியிருக்கின்றார். இருந்தாலும் இந்த 4 kinds of meanings என்ற இந்த திறனாய்வு கட்டுரை ப்ராக்டிக்கல் கிரிட்டிசிசம் என்ற நூலிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு எக்ஸ்ட்ராக்ட் என்று கூறலாம். இவர் திறனாய்விலே ஒரு ஐக்னோகிளாஸ்ட் என்று கூறலாம். அதாவது ஐக்னோகிளாஸ்ட் என்றால் ஒன் ஹூ அப்போசஸ் த செரிஷ்ட் பிலீஃப்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்று கூறலாம். அதாவது இதுகாரும் பின்பற்றி வந்த நம்பிக்கை அல்லது முக்கியமான மூமெண்ட்ஸ் போன்றவற்றிலிருந்து வேறுபட்டு நிற்பது. இவருடைய காலம் 1893 முதல் 1975 வரை. பிற்காலத்தில் வந்த போஸ்ட் மாடர்னிசம், போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம் போன்ற மிகப்பெரிய மூமெண்ட்ஸுக்கு இவர் வித்திட்டவர் என்று கூறினால் அது மிகையாகாது. ஏனென்றால் இவர்தான் ஒரு டெக்ஸ்ட் அல்லது உரையின் புறக்காரணங்களை வைத்து பொருளை அறிந்து கொண்டிருக்கும் முறையை மாற்றி ஒரு டெக்ஸ்டை க்ளோஸராக பார்க்க வேண்டும் அல்லது அந்த வார்த்தைகளை உன்னிப்பாக நோக்க வேண்டும், அதிலிருந்து தான் நமக்கு சரியானதொரு பொருள் கிடைக்கும், மீனிங் கிடைக்கும் என்று கூறினார். க்ளோசர் ரீடிங் ஆஃப் த டெக்ஸ்ட் என்ற கருத்தை முன்வைத்து பேசினார். அதற்கு முன்பு டெக்ஸ்டினுடைய பொருளை எவ்வாறு அறிந்து கொண்டார்கள் என்றால் ஹிஸ்டாரிக்கலாக, பயோகிராஃபிக்கலாக, கல்ச்சுரலாக, இது போன்ற விஷயங்களை ஆராய்ந்து அந்த உரையின் பொருளை இன்டர்பிரட் செய்தார்கள் என்றெல்லாம் நாம் கூற முடியும். ஆனால் இவர்தான் அந்த ட்ராக்கை மாற்றினார். அந்த லிட்டரரி கிரிட்டிசிசம் என்ற அந்த பாதையை மாற்றினார் என்று சொன்னால் அது மிகையாகாது. இவருடைய ஃபாலோவர்ஸ், முக்கியமாக ஜான் க்ரோ ரான்சம் இவருடைய மாணவன். இவர் 1941 தான் இந்த நியூ கிரிட்டிக்கல் மூவ்மெண்ட் என்ற ஒன்றை ஆரம்பிக்கிறார். அதை பின்பற்றி ஆலன் டேட் போன்றவர்கள் நிறைய வருகின்றார்கள். அந்த நியூ கிரிட்டிசிசம் என்ற ஒரு விஷயம் அது பெரும்பாலும் பலராலும் பாராட்ட பெற்று அது ஒரு முன்னோடியாக பின்வரும் காலங்களில் அது பல மூமெண்ட்ஸ் ஆரம்பிப்பதற்கு ஒரு காரணமாக அமைகிறது. இவர் பன்முகத்தன்மை கொண்டவர். இவர் கவிஞர், நாடகாசிரியர், நல்ல திறனாய்வாளர், கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணிபுரிந்தவர், மொழியியல் நிபுணர் மற்றும் சைக்காலஜிஸ்ட், மனோதத்துவ நிபுணர். முக்கியமாக இவருடைய ஸ்டடியிலே சைக்காலஜி மற்றும் செமியோட்டிக்ஸ் முக்கிய பங்கு வகிக்கிறது.
அதை பற்றி நாம் விரிவாக பார்ப்போம். லிட்டரரி டெக்ஸ்ட் அண்ட் பிஹேவியர்ஸ். இந்த உரை என்பது எவ்வாறு ஒரு பொருள் ஜாலத்தை நடத்துகிறது என்பதுதான் இவருடைய முக்கிய ஸ்டடி என்று கூறலாம். He was the first critic to look upon English literary criticism with a scientific precision and objectivity. Objectivity என்றால் புறநிலையிலிருந்து பார்ப்பது. நான் சற்று முன்பு கூறினேன் அல்லவா, பயோகிராஃபிக்கலாக, கல்ச்சுரலாக, ஹிஸ்டாரிக்கலாக பார்க்காமல் அந்த உரையை மட்டும் பார்ப்பது, அதைத்தான் நாம் அப்ஜெக்டிவிட்டி என்று கூறுகிறோம். அதுவும் இந்த திறனாய்வை ஒரு சயின்டிஃபிக் பார்வையோடு பார்த்த முதல் திறனாய்வாளர் இவர் என்று நாம் கூறலாம். இவர் மற்றொன்றையும் கூறினார். கிரிட்டிசிசம் should treat texts as behaviors, and at the same time criticism would record how the stimuli of poems affected the readers physiologically என்று கூறினார். இரண்டு விஷயங்கள். ஒன்று, கிரிட்டிசிசம் என்பது அந்த ஒரு கவிதையோ அல்லது ஒரு கிரியேஷனில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை மாத்திரம் பார்க்க வேண்டும், புற விஷயங்களை பார்க்கக்கூடாது. அந்த வார்த்தைகளின் பொருள் ஜால விளையாட்டை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். மற்றொன்று, அது எவ்வாறு வாசகர்களிடையே ஒரு உணர்வு ஊக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதையும் கவனிக்க வேண்டும். இங்கே தான் நீங்கள் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஐயர் ரிச்சர்ட் சொல்ல வருவது ரெண்டு விஷயங்களை அவர் கலந்து கூறுகிறார். ஒன்று செமியோட்டிக்ஸ், மற்றொன்று சைக்காலஜி. இவர் நிறைய மனோதத்துவ நூல்களை படித்தவர். அதன் தாக்கம்தான் இவர் வார்த்தைகளோடு மனோதத்துவத்தையும் ஒப்பிட்டு தன்னுடைய கருத்தை கூறுகிறார். இந்த செமியோட்டிக்ஸ் என்றால் என்ன? செமியோட்டிக்ஸ் என்பது ஸ்டடி ஆஃப் மீனிங்ஸ் ஒன்லி. அந்த மீனிங்ஸை பற்றிய பார்வை அல்லது ஸ்டடி, இதுதான் செமியோட்டிக்ஸ். மேக்கிங் ஆஃப் மீனிங்ஸ் என்று கூறுவார்கள். நான் ஏற்கனவே பல காணொளிகளிலே உங்களிடையே கூறியுள்ளேன். சைன், சிக்னிஃபயர், சிக்னிஃபைடு என்பதெல்லாம் அந்த செமியோட்டிக்ஸில் வரும். நான் சில காணொளிகளிலே அதை கூறியுள்ளேன். அதுபோல் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் செமியோட்டிக்ஸ் அண்ட் சைக்காலஜி. அதன் விளைவாகத்தான் இவர் கூறுகிறார், வார்த்தைகளின் பொருள் விளையாட்டையும் அதை மனோதத்துவ ரீதியாக அது எந்த மாதிரி ஸ்டிமுலையை ரீடர்ஸ் மத்தியிலே ஏற்படுத்துகிறது என்பதையும் நீங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். இவ்வாறு பார்க்கும்போது அல்லது அதை புரிந்து கொள்ளும்போது எதை, ஹவு டெக்ஸ்ட் ஆர் பிஹேவியர்ஸ், ஹவு மீனிங்ஸ் integrate with each other in the text என்பதை நாம் புரிந்து கொண்டோமேயானால் ஒரு சரியான பொருளை நாம் தேர்ந்தெடுக்க முடியும் என்பதுதான் இவருடைய கருத்து. அடுத்த பகுதியாக நாம் பார்க்கவிருப்பது ஐயர் ரிச்சர்ட்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஃபார் லிட்டரரி ஜட்ஜ்மெண்ட். ஒரு லிட்டரரி ஜட்ஜ்மெண்ட் வருவதற்காக இவர் சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸை செய்கின்றார். நான் ஏற்கனவே உங்களுக்கு கூறியிருந்தேன், இவர் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திலே பேராசிரியராக இருந்தார் என்று. அப்பொழுது தன்னுடைய மாணவர்களிடத்தில் எக்ஸ்பெரிமெண்ட்ஸை நடத்துகின்றார். இவர் ஒரு குழுவை ஃபார்ம் செய்கின்றார். அந்த குழுவிலே இன்டெலிஜென்ட் ஸ்டூடெண்ட்ஸ், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், அபவ் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்காலர்ஸ், ஈவன் பொயட்ஸ் போன்ற ஒரு குழு. அந்த குழுவிற்கு சில கவிதைகளை கொடுத்து அதற்கான விளக்கத்தை எழுதுமாறு கூறுகின்றார். அவர்களும் அந்த விளக்கத்தை தருகின்றார்கள். அப்படி அந்த கவிதைகளை அவர் கொடுக்கும்போது டெக்ஸ்டுவல் எவிடன்சஸ் இல்லாமல் கொடுக்கின்றார். அதாவது டெக்ஸ்டுவல் எவிடன்சஸ் என்று நான் கூறுவது
ஆசிரியர் யார், அந்த கவிதையின் தலைப்பு என்ன, அந்த கவிதையின் வரலாற்று பின்னணி என்ன, அந்த கவிதையின் ஆசிரியரின் பயோகிராஃபிக்கல் பின்னணி என்ன, இது பற்றி எந்த க்ளூவும் கொடுக்காமல் வெறும் அந்த உரையை மட்டும் கொடுக்கின்றார். உரையை கொடுத்து விளக்கம் எழுதி தருமாறு கேட்கின்றார். அதை பிறகு ஸ்டடி செய்கின்றார். அதை ஸ்டடி செய்யும்போது அவருக்கு எவ்வளவு மோசமான நிலையிலே இவர்கள் கவிதைகளை மிஸ்ரீட் செய்திருக்கிறார்கள் என்று அவர் அறிந்து கொள்கின்றார். இந்த கவிதைகளை நிறைய பேர் நன்றாக புரிந்து கொள்ளவே இல்லை என்பதை அவர் அறிகிறார். ஏன் சில ஸ்காலர்ஸ் கூட, ஏன் சில கவிஞர்கள் கூட அதன் பொருளை நன்றாக அறிந்து கொள்ள முடியவில்லை என்பதை அவர் அறிந்து கொள்கின்றார். சரி, இவரின் நோக்கம் என்ன? சரி, எதற்காக இதை செய்கின்றார்? எப்படிப்பட்ட தவறுகளை இவர்கள் செய்தார்கள் என்பதை இவர் ஒன்றொன்றாக பாயிண்ட் அவுட் செய்கின்றார். அதை இந்த பகுதியிலே பார்ப்போம். இந்த பகுதி 10 types of misleading judgments என்பது. இந்த கவிதையை பற்றிய விளக்கத்தை தரும்போது அவர்கள் எவ்வாறெல்லாம் தவறு செய்கின்றார்கள் என்பதை ஒரு 10 வகையாக பிரிக்கின்றார். அந்த 10 வகை என்னென்ன என்பதை இப்பொழுது ஒன்றொன்றாக பார்ப்போம். முதலில் கொடுக்கப்பட்ட கவிதையின் பிளைன் சென்ஸ். பிளைன் சென்ஸ் என்றால் வெளிப்படையான பொருள். ஒரு கவிதை இருக்கிறது என்றால் அதற்கு ஒரு ஐடியா இருக்கும், அதற்கு ஒரு பொருள் இருக்கும், அது வெளிப்படையாகவே இருக்கும். ஒரு பிளைன் சென்ஸ். அந்த பிளைன் சென்ஸை கூட பல பேரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இரண்டாவதாக, கவிதையிலே புலன்கள் சார்ந்த விஷயம், சென்சஸ் என்று கூறுவார்கள், உணர்வுகள். அந்த உணர்வுகளால் வார்த்தைகளில் ஏற்படும் மென்டல் பிக்சர்ஸ், அது விஷுவலாக இருக்கலாம், ஆரல், ஓரல், ஆல்ஃபாக்டரி, டாக்டைல். டாக்டைல் என்றால் டச்சிங், ஆல்ஃபாக்டரி என்றால் நுகர்தல். இது போன்ற அந்த வார்த்தை படங்கள், வேர்ட் பிக்சர்ஸ் அல்லது இமேஜஸ், அதை இக்னோர் செய்கின்றார்கள். அது அவர்களுக்கு என்னவென்று புரியவில்லை. அதை சென்ஸுடன் தொடர்பு படுத்தி அவர்களால் பார்க்க முடியவில்லை. இது இரண்டாவது. மூன்றாவதாக, ஆசிரியருடைய எண்ணத்தில் உதித்த இமேஜஸ் அல்லது வேர்ட் பிக்சர்ஸ் உடன் வாசகர்களுடைய இமேஜஸ் ஒத்துப்போகவில்லை. நான்காவதாக, வாசகர்கள் வார்த்தைகளை பற்றி அவர்களாகவே சில கற்பனைகளை செய்து வைத்திருப்பார்கள். இதை நிமோனிக் இரலவன்சிஸ் என்று கூறுகிறார் ஐயர் ரிச்சர்ட்ஸ். நிமோனிக் இரலவன்சிஸ். இது குறுக்கீடு செய்கிறது. ஐந்தாவதாக, கொடுக்கப்பட்ட கவிதையை படிக்கும்போது வாசகர்களுக்கு தனிப்பட்ட விதமாக சில உணர்வூக்கிகள் ஏற்படும். அந்த உணர்வூக்கிகளை வைத்து அவர்கள் சில முன் முடிவுகளை எடுப்பார்கள், ப்ரீ ஜட்ஜ்மெண்ட். அந்த ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் குறுக்கிட்டு சரியான பாதையை அவர்களுக்கு காட்டாது. ஆறாவதாக, சென்டிமெண்டாலிட்டி, அதிகப்படியாக உணர்ச்சி வயப்படுவது, எக்ஸசிவ் இமோஷன்ஸ். இது கூட மீனிங் மேக்கிங்கிலே ஒரு தடையாக இருக்கும். ஏழாவதாக, கொடுக்கப்பட்ட கவிதையை படித்து விடுவார்கள். படித்து முடித்தவுடன் சில விஷயங்களை எழுதுவதற்கு ஏதோ ஒன்று அவரை தடுக்கும், ஏதோ ஒன்று வாசகரை தடுக்கும். அதை நாம் இன்ஹிபிஷன்ஸ் என்று கூறுகிறோம். ஒரு கூச்ச மனப்பான்மை அல்லது ஒரு தயக்கம் என்று இதை கூறுவார்கள். அது கூட மீனிங் மேக்கிங்கிலே ஒரு தடையாக இருக்கிறது என்று கூறுகிறார். எட்டாவதாக, டாக்ட்ரினல் அடேஷன்ஸ், அடேசிவ் அடேஷன்ஸ்,
அதாவது சில கொள்கைகளிலே ஈடுபாடு. இது ஒவ்வொருவருக்கும் இருக்கும். மனோதத்துவ ரீதியாக ஒரு குறிப்பிட்ட கொள்கையிலே ஈடுபாடு உள்ளவர்கள், ஆழமான பிடிப்பு உள்ளவர்கள், அவர்கள் அந்த பிடிப்பின் காரணமாக அவர்கள் நினைத்த மாதிரி இது இல்லையே என்றும், அப்படிப்பட்ட கருத்துக்களை திணித்து இவர்கள் ஒரு கருத்தை உருவாக்குவார்கள். இதை டாக்ட்ரினல் அட்ஹிஷன்ஸ் என்று ஐயர் ரிச்சர்ட்ஸ் கூறுகிறார். 9வதாக அவர் கூறுவது நடை. ஒரு குறிப்பிட்ட கவிதை நடையின் மீது அவர்களுக்கு விருப்பம். இந்த கவிதை ஒருவேளை, அதாவது ஐயர் ரிச்சர்ட்ஸ் கொடுத்த கவிதை ஒருவேளை அவருக்கு அந்த பாணியிலே இல்லை என்று அவர்கள் நினைக்கலாம். அதனால் ஏமாற்றம் அடைந்து இவர்கள் அந்த பாணியை பின்பற்றி ஒரு விளக்கத்தை தருவார்கள். இது மற்றொரு ரகம். 10வதாக சில தியரிஸை மட்டும் தெரிந்து வைத்துக்கொண்டு அந்த தியரிஸை இந்த கவிதையின் பொருளிலே திணிக்க நினைப்பது. இதிலே சில விஷயங்கள் ஓவர்லாப்பிங்காக கூட இருக்கலாம் உங்களுக்கு. இருந்தாலும் அவர் தரும் இந்த 10 விஷயங்கள் ஒரு சரியான பொருளை தேர்ந்தெடுக்க தடையாக இருக்கிறது. இருந்தாலும் ஒரு சரியான பொருளை புரிந்து கொள்வதற்கு, மீனிங்கை புரிந்து கொள்வதற்கு இவ்வளவு விஷயங்கள், இது சைக்காலஜி, வாசகர்களின் மனதிலே ஏற்படுகிறது. அடுத்த பகுதி பிரைமரி அப்ஜெக்டிவ் ஆஃப் தீஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். எதற்காக இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸை நடத்தினார், அதிலிருந்து அவர் தெரிந்து கொண்டது என்ன என்று இந்த பகுதியிலே பார்ப்போம். அதாவது இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நடத்தியதின் நோக்கம் என்ன ஐயர் ரிச்சர்ட்ஸ்க்கு என்று பார்க்கும்போது 2 விஷயங்கள் தான். ஒன்று, அவர் க்ளோஸ் ரீடிங் ஆஃப் த டெக்ஸ்ட், அதை ரெக்கமெண்ட் செய்கின்றார். நீங்கள் சற்று முன்பு பார்த்திருப்பீர்கள் என்னென்ன விஷயங்கள் மீனிங் மேக்கிங்கிலே குறுக்கீடு செய்கின்றன என்று. ஆக டெக்ஸ்டை மாத்திரம் பார்க்க வேண்டும், வேறு எந்த விஷயங்களும் வாசகரை இன்ஃப்ளூயன்ஸ் செய்யக்கூடாது. க்ளோஸ் ரீடிங் ஆஃப் த டெக்ஸ்ட். 2வது, ஆர்கனைசிங் இம்பல்சஸ். உணர்வுகளை ஆர்கனைஸ் செய்ய வேண்டும், ஒழுங்காக நேர்த்தியாக அதை ஒன்றுபட செய்ய வேண்டும் என்பது. இது 2 தான் அவருக்கு நோக்கம். ஆகையினால்தான் இப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை அவர் கண்டக்ட் செய்தார். வாசகர்கள் கவிதையில் உள்ள வார்த்தைகளுடன் நன்றாக உரையாட வேண்டும். Readers should create a favorable condition to commune with poems என்பது ஒன்று. அடுத்தது, reading a poem is a private experience. அதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் வாசகர்கள் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மூலமாக ஐயர் ரிச்சர்ட்ஸ் தெரிந்து கொண்டது என்னவென்றால், எல்லா வாசகர்களுக்குமே முக்கியமாக அந்த கவிதையிலே உள்ள சென்ஸ், ஃபீலிங், டோன், இன்டென்ஷன் என்ற 4 விஷயங்கள் முக்கியமான நோக்கமாக இருக்க வேண்டும். அடுத்தபடியாக ரைம், ரிதம், மீட்டர், மெட்டஃபர் போன்ற விஷயங்களையும் உதாசீனப்படுத்திவிடக்கூடாது, அலட்சியப்படுத்திவிடக்கூடாது. இவையெல்லாம் சேர்ந்து தருவது தான் மீனிங். அந்த மீனிங் கிட்டத்தட்ட ஆசிரியர் நினைக்கின்ற மீனிங்குடன் ஒத்து போக வேண்டும். இது ஒரு ஹோல்சம் ப்ராசஸ் என்று கூறுகிறார். இதை பற்றி நீங்கள் இன்னும் விரிவாக தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால், அவர் 1929ஆம் வருடம் எழுதிய த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் லிட்ரரி கிரிட்டிசிசம் என்ற
நூலை வாங்கி படித்து பாருங்கள். அதில் அவர் டெக்னிக்ஸ் ஆஃப் ரீடிங் பற்றி நிறைய பேசுகின்றார். அடுத்த பகுதி ஐயர் ரிச்சர்ட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் செமியோட்டிக்ஸ் அண்ட் சைக்காலஜி. இதை நான் ஏற்கனவே கூறினேன். இந்த 4 கைண்ட்ஸ் ஆஃப் மீனிங்ஸை பற்றி நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய நாலேஜ் ஆஃப் செமியோட்டிக்ஸ் அண்டு சைக்காலஜியை பற்றி மிக நன்றாக புரிந்திருக்க வேண்டும். அதுதான் இங்கே மிகவும் அதிகமான அளவிலே மீனிங் மேக்கிங்கிலே இன்ஃப்ளூயன்ஸ் செய்வதாக ரிச்சர்ட்ஸ் புரிந்து கொள்கின்றார். அவர் கூறுகின்றார், சயின்ஸ் தட் unearths the secrets of literature is psychology என்று கூறுகின்றார். ஐயர் ரிச்சர்ட்ஸ் மேலும் சினஸ்தீசியா என்ற ஒரு விஷயத்தை பற்றி கூறுகின்றார். சினஸ்தீசியா என்றால் இருவேறு உணர்வுகள். இருவேறு உணர்வுகள் இணைந்து செயல்படுவதை அல்லது பிணைந்து செயல்படுவதை சினஸ்தீசியா என்கின்றோம். ஆக இந்த சினஸ்தீசியா பற்றி ஏன் கூறுகின்றார் என்றால், இங்கே 2 நபர்கள் முக்கியமானவர்கள். ஒருவர் பொயட், மற்றொருவர் ரீடர். இந்த இருவேறு உணர்வுகளும் ஒன்றாக இணைந்து செயல்பட வேண்டும். பொயட்ஸ் ஸ்டிமுலாய் அண்ட் த ரீடர்ஸ் ஸ்டிமுலாய் should integrate. அங்கே ஒரு பேலன்ஸ் நடக்க வேண்டும். ஆசிரியர் எந்த மாதிரியான சென்ஸ், ஃபீலிங், டோன், இன்டென்ஷனை வைத்திருக்கின்றாரோ அத்துடன் ரீடர்ஸுடைய சென்ஸ், ஃபீலிங், டோன் அண்ட் இன்டென்ஷன் ஒரு பேலன்ஸ் செய்து கொள்ள வேண்டும். இதை ரிச்சர்ட்ஸ் என்னவென்று விவரிக்கின்றார் என்றால், ஈக்குலிபிரியம் ஆஃப் அப்போஸ்ட் இம்பல்சஸ் என்று கூறுகின்றார். அப்போதுதான் அங்கே ஒரு நல்ல ஒரு கம்யூனிகேஷன் நடைபெறும். இந்த பகுதியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, his knowledge of semiotics and psychology intervene very much in the field of interpretation of meaning. அடுத்த பகுதியிலே இவர் scientific language and poetic language என்பதை பற்றி கூறுகின்றார். Scientific language is a referral language. இந்த scientific languageலே எது சரி எது தவறு என்று முடிவெடுக்க முடியும். ஆனால் poetic languageலே நீங்கள் அவ்வாறு முடிவெடுக்க முடியாது. ஏனென்றால் அது பலதரப்பட்ட உணர்வு அலைகளை ஏற்படுத்தக்கூடியது. இரண்டும் மனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம். ஆசிரியருடைய மனம், வாசகருடைய மனம். கவிஞருடைய மனதிலே ஏற்படும் உணர்வலைகள், வாசகர்கள் மனதிலே ஏற்படும் உணர்வலைகள். இது சயின்டிஃபிக் லாங்குவேஜ் போல எது சரி எது தவறு என்று முடிவெடுக்க முடியாது. ஏனென்றால் இதில் லாஜிக் கிடையாது. உதாரணத்திற்கு இந்த வார்த்தையை பாருங்கள், ஃபயர் என்று ஒரு வார்த்தை. அந்த ஃபயர் என்ற வார்த்தையை ரெஃபர் செய்து அது சரியா தவறா என்று நாம் முடிவெடுக்கலாம். இது ஃபயர் என்று சொல்கின்றோம். அதை உணர்வுகள் மூலம் அதை தொட்டு நீங்கள் அது சூடாக இருக்கிறது என்று உணர்ந்து கொள்ள முடியும். ஆகையினால் அது ஃபயர். ஆனால் பொய்டிக் லாங்குவேஜிலே ஒரு எக்ஸ்பிரஷன் வருகிறது, த ஹார்ட் ஆன் ஃபயர். இதை நீங்கள் ரெஃபர் செய்ய முடியுமா? இதை நீங்கள் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக செய்து ரெஃபரல் செய்ய முடியுமா? முடியாது. கவிதை மொழி என்பது வேறு, சயின்டிஃபிக் மொழி என்பது வேறு. இதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். கவிதைக்கு பொய் அழகு என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். லாஜிக் இன்மைதான் அதனுடைய அழகை. ஆகையினால் கவிதை மொழி வேறு, அறிவியல் மொழி வேறு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஐயர் ரிச்சர்ட்ஸ் கூறுகிறார். 4 kinds of meaning என்பது அடுத்த பகுதி. 4 kinds of meaning.
என்றால் என்ன? ஐயர் ரிச்சர்ட்ஸ் இது போன்ற விஷயங்களை ஸ்டடி செய்துவிட்டு கடைசியாக 4 விஷயங்களிலே வந்து நிற்கின்றார். மிக சரியாக சொல்ல வேண்டுமென்றால் 4 விஷயங்கள் மாத்திரம் அல்ல, அத்துடன் ரைம், ரிதம், மீட்டர், மெட்டஃபர் போன்ற விஷயங்களையும் அவர் சேர்த்து கூறுகின்றார். இருந்தாலும் பிரதானமாக அவர் கூறுவது, கடைசியாக வகுத்து நிற்க வைப்பது இந்த 4 தான். சென்ஸ், ஃபீலிங், டோன் அண்ட் இன்டென்ஷன். சென்ஸ் என்றால் நான் ஏற்கனவே கூறினேன், பிளைன் மீனிங். ஃபீலிங் என்பது அந்த பொருளுக்கு ஏற்படுத்தப்படுகின்ற ஒரு அலங்காரம், ஒரு உடை, அதை போர்த்தி கொண்டு அது வரும் ஃபீலிங். இந்த சென்ஸும் ஃபீலிங்கும் பெரும்பாலும் இன்டகிரேட்டடாக இருக்கும். பொயிட்ரிக்கு ஃபீலிங் மிகவும் அவசியம். அடுத்தபடியாக டோன். ஃபீலிங் என்பது ஒரு ஆட்டிடியூட், டோன் என்பது மற்றொரு ஆட்டிடியூட். அடுத்தது இன்டென்ஷன். இன்டென்ஷன் என்பது நோக்கம், என்ன ஐடியா. சென்ஸும் ஐடியா தான், ஆனால் இன்டென்ஷன் என்பது கேள்வி, என்ன நோக்கத்திற்காக இந்த பொருளை நாம் தருகின்றோம் என்பது. சென்ஸு பொருள், ஃபீலிங் கைண்ட் ஆஃப் அ கலரிங், ஃப்ளேவரிங், டோன், டு whom you speak, யாரிடம் நீங்கள் பேசுகிறீர்கள் என்பது. 4 இன்டென்ஷன், நோக்கம், எய்ம், அப்ஜெக்டிவ். இந்த 4 விஷயங்களை தான் அவர் பிரதானப்படுத்துகிறார். இந்த சென்ஸ் என்பது நீங்கள் எப்படி புரிந்து கொள்ளலாம் என்றால், அநேகமாக எல்லோரும் இந்த கவிதையை நீங்கள் படித்திருப்பீர்கள். பிளேக்கினுடைய பாய்சன் ட்ரீ என்ற ஒரு கவிதை. அந்த கவிதையின் பொருள் என்ன, சென்ஸ் என்ன? பொறாமையின் விளைவு. நீங்கள் ஒருவரை பொறாமைப்படுவதன் விளைவு, ஜெலசி, அது எந்த அளவுக்கு கொண்டு போய் விடும் என்பதுதான் அந்த கவிதையினுடைய சென்ஸ். ஃபீலிங் என்பது என்ன? அதற்கு உதாரணமாக வேர்ட்ஸ்வொர்த்தின் டேஃபடில்ஸ் என்ற கவிதையை கூறலாம். பெரும்பாலான கவிதைகளை வேர்ட்ஸ்வொர்த் தனியாக நடந்து சென்றுதான் அவர் கம்போஸ் செய்வார். அப்படி இந்த கவிதையும் கம்போஸ் செய்யும்போது ஒரு லோன்லினஸ் அவரை தாக்குகிறது. ஐ வாண்டர்ட் லைக் எ லோன்லி கிளவுட் என்ற ஒரு வார்த்தையை கூறுகின்றார். ஒரு ஃபீலிங்கோடு ஐ வாஸ் வாண்டரிங் லைக் அ கிளவுட் என்று கூறுகின்றார். அதன் பிறகு பல மைல் தூரங்களுக்கு இந்த டேஃபடில்ஸ் ஒரு வயல்வெளியிலே இருக்கின்றது. 10,000 I saw at a glance. 10,000 டேஃபடில்ஸ் போல, கணக்கிலடங்கா டேஃபடில்ஸ் மிக அழகாக டான்ஸ் ஆடுகிறது. இவர் மனதிலும் ஒரு குதூகூலம். அந்த வார்த்தைகளிலே வரும் ஃபீலிங்கை கவனியுங்கள். ஆரம்பிக்கும்போது he was wandering like a lonely cloud. அதன் பிறகு இவர் மனதில் ஒரு ஆட்டம், டேஃபடில்ஸ் ஆடுகிறது, இவரும் ஆடுகிறார். இதுதான் ஃபீலிங். இதை சரியாக கேட்ச் செய்ய வேண்டும். அதற்கு அடுத்தது டோன். இதற்கு ஒரு நல்ல உதாரணம் ஜூலியஸ் சீசரிலே வரும் ப்ரூட்டஸ் ஸ்பீச்சும் ஆண்டனி ஸ்பீச்சும். முதலில் ப்ரூட்டஸ் பேசுகிறார். ரோமன்ஸ், கண்ட்ரிமென் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். அவர் யாரிடம் பேசுகிறார்? ரோமன்ஸிடம் பேசுகிறார். அந்த டோன், டு whom you are speaking, ஏன் பேசுகிறீர்கள்? ப்ரூட்டஸ் தன்னுடைய பேச்சை முடிக்கின்றார், மிக அழகாக பேசுகின்றார். ஜூலியஸ் சீசரை
நாங்கள் ஏன் கொலை செய்தோம் என்பதை நியாயப்படுத்தி மிக அழகாக அந்த ரோமன் மக்களிடையே பேசுகின்றார். அதன் பிறகு ஆண்டனி வருகின்றான். சற்று முன்பு புரூட்டஸ் பேசிய பிறகு அந்த மக்கள் எல்லோரும் புரூட்டஸ் வாழ்க என்று கத்துகின்றார்கள். மக்கள் அனைவரும் புரூட்டஸின் பக்கம் நிற்கின்றார்கள், கொலையாளிகளின் பக்கம் நிற்கின்றார்கள். இதை புரிந்து கொண்ட ஆண்டனி, ரோமன்ஸ், கண்ட்ரிமன், ஃப்ரெண்ட்ஸ், ஐ கம் டு பரி சீசர் நாட் டு பிரைஸ் ஹிம் என்கின்றார். நான் இங்கே இறுதி மரியாதை செய்ய வந்திருக்கின்றேன், சீசரை பாராட்ட வரவில்லை. அதே ரோம் நகரத்து மக்களிடையே அவர் இவ்வாறு பேச்சை ஆரம்பிக்கின்றார். யாரிடம் பேசுகிறோம் என்பதுதான் இந்த டோன். கடைசியில் இன்டென்ஷன், இதற்கும் அதே உதாரணத்தை கூறலாம். இந்த இன்டென்ஷன் என்பது நோக்கம். புரூட்டஸின் நோக்கம் அந்த மக்களை தன்வயப்படுத்துவது, அந்த கொலையை நியாயப்படுத்துவது. ஆனால் ஆண்டனியின் நோக்கம் அந்த மாபெரும் கூட்டத்தை தன் பக்கம் இழுப்பது. இன்டென்ஷன். இதுதான் சென்ஸ், ஃபீலிங், டோன் அண்ட் இன்டென்ஷன். அடுத்தது சென்ஸ், ஃபீலிங், டோன், இன்டென்ஷன் மட்டும்தானா? அவர் ரிதம், ரைம், மீட்டர், மெட்டஃபர் போன்றவற்றை பற்றியும் பேசுகிறார். இவைகளும் கவிதைக்கு அந்த மீனிங் மேக்கிங்கிற்கு மிக முக்கியமானது என்று கூறுகிறார். அந்த ஜூலியஸ் சீசர் உதாரணத்தையே நீங்கள் எடுத்து பார்த்தீர்களேயானால், புரூட்டஸுடைய பேச்சை ஷேக்ஸ்பியர் உரைநடை வடிவத்திலே தந்திருப்பார். ஆனால் மார்க் ஆண்டனியின் ஸ்பீச்சை கவிதை வடிவத்திலே தந்திருப்பார். மக்களை அப்படியே தன் பக்கம் மாற்றிவிடுகின்றார் மார்க் ஆண்டனி கவிதை நடையிலே பேசி. அங்கே ரித்தம், ரைம், மீட்டர் போன்றவை முக்கியத்துவம் பெறுகின்றது. ஒரு கவிதையை நன்றாக புரிந்து கொள்வதற்கு இந்த ரித்தம், ரைம், மீட்டர் போன்றவைகளும் மிக அவசியமானது. மெட்டஃபர், உருவகம். ஒரே ஒரு உருவகம் நமக்கு ஒரு பெரிய நாடகத்தையே நன்றாக விளங்க வைக்கும். அப்படிப்பட்ட உருவகங்கள் எல்லாம் இருக்கின்றன. ஷேக்ஸ்பியர் ஒத்தல்லோவிலே ஜெலசி இஸ் a green-eyed monster என்று கூறுகிறார். இது ஒரு மெட்டஃபர். பொறாமை என்பது ஒரு green-eyed monster, எல்லோரையும் விழுங்கிவிடும். அது ஒரு பூதம், அது ஒரு பிசாசு. மிக அழகாக உருவகப்படுத்தி கூறுகின்றார். எம்சன் ஐயர் ரிச்சர்ட்ஸின் மிக முக்கிய சீடர்களிலே ஒருவர். அவர் 7 types of ambiguityயிலே ஒரு இடத்திலே ரைப்னஸ் இஸ் ஆல் என்ற கிங்லியரிலே வரும் மெட்டஃபரை பற்றி மிக அதிகமாக பேசுகிறார். எட்கர் தன் தந்தையிடம் கூறுவான், ரைப்னஸ் இஸ் ஆல். நான் 7 types of ambiguity என்று ஒரு காணொளி தந்திருக்கின்றேன், அதிலே பாருங்கள், நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்வீர்கள். கடைசியாக ஐயர் ரிச்சர்ட்ஸ் கூறிய அந்த நோக்கமான ஸ்டடி ஆஃப் வேர்ட்ஸ் அண்ட் ஆர்கனைசிங், ரீடிங் த டெக்ஸ்ட் ஆஃப் த போயம் வெரி டீப்லி, க்ளோசர் ரீடிங் ஆஃப் த டெக்ஸ்ட் என்பதற்கு கடைசியாக ஒரு உதாரணத்தை இந்த கடைசி பகுதியிலே உங்களுக்கு கூறுகின்றேன். இந்த கடைசி பகுதிக்கு நான் என்ன தலைப்பு கொடுத்திருக்கின்றேன் என்றால், வேர்ஃபோர் ஆர்ட் thou ரோமியோ. இது ரோமியோ அண்ட் ஜூலியட்டிலே வரும் ஒரு வரி. ரோமியோ ரோமியோ வேர்ஃபோர் ஆர்ட் thou ரோமியோ என்று வரும். இது எந்த இடத்திலே வருகிறது என்றால், பால்கனி சீன். ஜூலியட் பால்கனியிலே நிற்கின்றார். ரோமியோ தனியாக அந்த கார்டனிலே மறைந்து கொண்டு ஜூலியட்டை பார்க்க வருகின்றான் ரகசியமாக. அதற்கு முன்பு ஒரு சிறு விளக்கம். ரோமியோவும் ஜூலியட்டும்
காதலர்கள். இந்த காதல் எப்படி ஆரம்பிக்கிறது? ரோமியோ என்பவன் மான்டேக் என்னும் சமூகத்தை சார்ந்தவன், ஜூலியட் கேப்புலட் சமூகத்தை சார்ந்தவன். 2 பேரும் வெவ்வேறு சமூகங்கள். கதையின் பேக்ரவுண்டிலே இந்த மான்டேக் சமூகமும் இந்த கேப்புலட் சமூகமும் எப்போதும் சண்டை சச்சரவுடன் இருப்பார்கள். அந்த சமூகத்தினரிடையே ஏற்படும் பகைதான் ஒரு முக்கியமான ஒரு பேக்ரவுண்டாக இருக்கிறது. இந்த கேப்புலட் சமூகம் நடத்தும் ஒரு பார்ட்டிக்கு ரோமியோ அவன் நண்பர்களுடன் மாறுவேடத்தில் வருவான். அவன் வந்த நோக்கம் ரோசலின் என்ற ஒரு பெண்ணை பார்க்க வருகின்றான். அங்கே ஜூலியட்டை பார்க்கின்றான். கண்டதும் காதல். ஜூலியட் மிக அழகானவள், ரோமியோவும் மிக அழகானவன். இருவரும் காதல் வயப்படுகின்றனர். ஜூலியட்டை மிக ஆழமாக நேசிக்கின்றான், அவளும் இவனை ஆழமாக நேசிக்கின்றான். ஆனால் என்ன செய்வது? இருவரும் வெவ்வேறு சமூகங்களிலே பிறந்து விட்டார்களே, என்ன ஆகும்? நினைத்து பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தான் இந்த ஆக்ட் 2 சீன் 2 வருகிறது. இந்த ஆக்ட் 2 சீன் 2 நான் சொன்ன அந்த பால்கனி சீன். அப்படி தனியாக அவள் உரையாடி கொண்டிருக்கும்போது அதை ஒரு டிஸ்டன்ஸில் இருந்து கொண்டு ரோமியோ ரசிக்கின்றான் ஜூலியட்டை. ஒரு கட்டத்திலே ஜூலியட் கூறுகின்றாள், ஓ ரோமியோ ரோமியோ, வேர்ஃபோர் ஆர்ட் thou ரோமியோ என்று கூறுகின்றார். இதை மேலோட்டமாக படிப்பவர்கள் இந்த சென்ஸை தவறாக புரிந்து கொள்வார்கள். நீ எங்கே இருக்கின்றாய் ரோமியோ என்று அவர்கள் அந்த பொருளை எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் ஷேக்ஸ்பியர் இங்கே உபயோகப்படுத்துவது ஒரு ஆர்கேயிக் வேர்ட், ஒரு பழமையான வார்த்தை. வேர்ஃபோர் என்பதன் பழமையான பொருள் என்னவென்றால் ஒய் ஆர் யூ ரோமியோ, இதுதான் பொருள், சென்ஸ். ஏன் ரோமியோ, நீ ஏன் அந்த சமூகத்திலே பிறந்து விட்டாய்? பேரை மாற்றிவிடு, உன் பெற்றோரை விட்டுவிட்டு வந்துவிடு, நானும் வந்து விடுகின்றேன். இப்படி தன் காதலை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றால் ரோமியோ தவிக்கின்றான். ஒரு கட்டத்திலே அவள் கூறுவார், பெயரில் என்ன இருக்கின்றது, பெயரில் என்ன இருக்கின்றது? A rose is a rose is a rose. By whatever name it will smell. அந்த பால்கனியிலே நிறைய ரோஜாக்கள் இருக்கின்றன. அப்பொழுது அவள் கூறுகின்றாள், A rose is a rose is a rose. That which we call as a rose, by any other word, it would smell. ரோஸ் மிக அழகானது. அந்த ரோஸுக்கு வேறு பெயர் இருக்கின்றது. அந்த ரோஸ் என்ற அந்த பொருள் அந்த வார்த்தையினால் அது மணக்கின்றது, மிக அழகாக இருக்கின்றது. அந்த ரோஸுக்கு ரோஜா என்று தான் பெயர் இருக்க வேண்டுமா? எப்படிப்பட்ட வார்த்தையை வைத்தாலும் அது மணக்கும். காதலுக்கு எதுவுமே இல்லை. இன மத சாதி வேறுபாடு எதுவுமே கிடையாது. இந்த ஒற்றை வரியிலே வேர்ஃபோர் ஆர்ட் thou ரோமியோ, why are you ரோமியோ என்ற இந்த ஒற்றை வரியிலே நீங்கள் சென்ஸ், ஃபீலிங், டோன், இன்டென்ஷன் எல்லாம் அடங்கி இருக்கிறது. இதைத்தான் ஐயர் ரிச்சர்ட்ஸ் இந்த 4 kinds of meanings என்ற இந்த திறனாய்வு கட்டுரையிலே கூறுகின்றார். இது போன்ற மேலும் பல காணொளிகளை பின்வரும் காலங்களில் காணலாம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.